பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அறம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஆடி செவ்வாய். ஆடி மாத செவ்வாய்க்கு என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய், ஞாயிறு, வெள்ளி ஆகிய மூன்றுக்குமே ரொம்ப தெய்வீகமான ஒரு தன்மையும் ஒரு சிறப்பும் இருக்கின்றது. ஆடி வெள்ளியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடி ஞாயிறில் என்ன பண்ணுவோங்கிறதுலாம் தெரியும். ஆடி செவ்வாயில் பழந்தமிழர்கள் கடைபிடித்து வந்த ஒரு விரதமானது இன்றைக்கும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலே இன்றும் கடைபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த சுவாரஸ்யமான விரதத்தை பற்றி, வித்தியாசமான விரதத்தை பற்றி தான் இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே சிந்திக்க போகிறோம். ஆண்கள் மட்டுமே போகக்கூடிய கோவில் அப்படின்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் பெண்களும் போகிறாங்க. சபரிமலையை பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் சபரிமலைக்கு பெண்கள் 10 வயசுக்கு முன்னாடியும் போகலாம், 60 வயசுக்கு அப்புறமும் போகலாம். அங்கே பெண்கள் போகிறாங்க இல்லையா, எப்படி இருந்தாலும். ஆனால் இன்னும் இந்த பாரத தேசத்தில் ஒரு சில கோவில்களுக்கு பெண்கள் மட்டும்தான் போகணும், ஆண்கள் போகக்கூடாது அப்படின்னு ஒரு சில கோவில்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பாதி பேர் கண்ணுக்கு தெரியறதே இல்லை, அது வேற விஷயம். அப்படி ஒரு கோவிலாக, அப்படி ஒரு விரதமாக இருக்கக்கூடியது தான் ஔவையார் விரதம் அப்படிங்கிற விரதம். ஔவையார் விரதம்னு சொல்லுவாங்க, பிள்ளையார் விரதம்னு சொல்லுவாங்க. இந்த ஔவையார் விரதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஔவையாரால் ஒரு பெண்ணுக்கு உபதேசம் செய்யப்பட்ட விரதம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் இல்லை ஔவையாரே இந்த விரதத்தை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலானோர் ஔவையார் இதை ஒரு பெண்ணுக்கு உபதேசம் செய்தார், அதனால் இதற்கு பெயர் ஔவையார் விரதம் என்று வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதத்தை பற்றி ஆண்கள் வாயே திறக்க மாட்டாங்க. அதாவது அந்த விரதத்தன்னைக்கு அந்த ஆண்கள் இருக்கிற இடமே தெரியாது. ஆண்கள் இந்த விரதத்தை பெண்கள் செய்யும்போது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இந்த விரதத்தை ஆண்கள் பார்த்தார்கள்னா அவர்களுடைய கண் பார்வையானது போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பெண் தன் கணவர்கிட்ட நான் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க போகிறேன், என்னை போக அனுமதித்தாங்கன்னு சொன்னால் கூட, அப்போ கூட அந்த கணவன் அவங்கள போகவில்லைன்னா அவருடைய கண் பார்வையில் கோளாறு வந்துடும் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் பக்கம் இருக்க மக்கள்லாம் நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த ஔவையார் கோவிலுக்கெல்லாம் ஆண்கள் வர்றதே கிடையாது, பெண்கள் மட்டும்தான் இந்த விரத நாட்களில் போகிறாங்க. இந்த விரதம்னா நமக்கு என்ன, சாப்பிடாமே இருக்கணுமே அப்படிம்பாங்களே, ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இந்த விரதம் எப்படி அப்படின்னு பார்த்தா, ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள், இல்லாட்டினா தை மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, இதிலெல்லாம் இந்த விரதத்தை இருப்பாங்க. விட்டால் ஆணி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலையும் இருப்பாங்க. மாசி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலையும் இருப்பாங்க. அதாவது ஆடி, தை, மாசி, இது மூணுலையும் இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் இருக்கணும். அதாவது ஆடியில் இருந்துட்டு திரும்பியும் மாசியில் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று, ஒருவேளை ஆடியில் மறந்துட்டா தையில் மறந்துட்டா மாசியில் அப்படின்னு ஒரு வச்சுருக்காங்க. இந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த விரதத்தை முழுக்க பெண்கள் தான் செய்யணும். அதுவும் எங்கே அப்படின்னா ஒரு பெண்ணுடைய வீட்டில் தான் செய்யணும். அந்த சமயத்தில் அந்த வீட்டில் ஒரு ஆண் கூட இருக்கக்கூடாது. எல்லாருமே வீட்டை விட்டு போயிடணும். ஆண்கள் சொல்ல போனால் இந்த விரதத்தப்பா இவங்க பாடுற பாடல்கள்லாம் கூட இந்த ஆண்களுடைய காதுக்கு கேட்கக்கூடாதான். அவங்களாம் ரொம்ப தொலைவாக போயிடணுமா இந்த விரதத்தை அன்னைக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தா, காலம்பரை இவங்கெல்லாம் எப்பயும் போல இவங்களோட எல்லா கடமையும் செய்யலாம் இந்த ஔவையார் விரதத்தில். ஆனால் ராத்திரி ஒரு 6 மணிக்கு மேலே தான் ஒரு மூர்த்த சுமங்கலியுடைய வீட்டை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். இந்த விரதத்தை யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, கல்யாணம் ஆன பெண்களும் செய்யலாம், கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களும் செய்யலாம். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு என்ன ஆசை, நல்ல கணவன் கிடைக்கணும். கல்யாணம் ஆனப்புறம் என்ன ஆசை, குடும்பம் நல்லா இருக்கணும், நல்ல குழந்தைகள் பிறக்கணும், நம்ம குடும்பம் புகுந்த வீடும் சரி, வளர்ந்த வீடும் சரி நன்றாக இருக்க வேண்டும் என்பது தான் அந்த பெண்ணுடைய ஒரு ஆசை. அதை தான் இந்த விரதத்தில் வேண்டிக் கொள்வார்கள். இந்த விரதத்தை இருந்தால் செல்வ செழிப்பு, குழந்தை பேரு, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் எல்லாமே நடக்கும். எப்படி இந்த விரதத்தை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு 6-7 மணிக்கு மேலே நல்லா இருட்ட ஆரம்பித்த பிறகு ஒரு மூர்த்த சுமங்கலியுடைய வீட்டில் பெண்கள், இந்த விரதத்தை செய்யக்கூடிய எல்லா பெண்களும் ஒன்றாக கூடுவார்கள். வரும்போது வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த அரிசியையும் வெல்லத்தையும் வச்சு அங்கேயே அந்த அரிசியை அடிப்பாங்க. அடித்து அந்த அரிசியை மாவாக்குவாங்க. அந்த மாவிலே ஒரு கொழக்கட்டை செய்வாங்க. அந்த கொழக்கட்டையை பிள்ளையாருக்கு வைப்பாங்க. பிள்ளையாருக்கு அந்த கொழக்கட்டையை நைவேத்தியம் செய்துவிட்டு இவங்களும் அந்த கொழக்கட்டையை சாப்பிடுவாங்க. ஏன்
இந்த நைவேத்தியத்தில் வைக்கிற கொழுக்கட்டை கூட அந்த ஒரு சின்ன பையனுக்கு கூட போகக்கூடாது பார்த்துக்கோங்களேன். பெண்கள் தான் முழுக்க முழுக்க இந்த விரதத்தில் முக்கியத்துவம் வகிக்கிறாங்க. அந்த கொழுக்கட்டையை அவங்க அங்கேயே சாப்பிட்ருவாங்க, அதை வீட்டுக்கு கூட கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இரவு முழுக்க பாடுவாங்க, ஔவையாருடைய பாடல் பாடுவாங்க. இந்த கதை எப்படி வந்தது, இந்த ஔவையார் விரதம் எப்படி அனுஷ்டிக்கப்படுகிறது, ஏன் அனுஷ்டிக்கப்படுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பாடல்கள்லாம் இருக்குது. அந்த கிராமிய பாடல்கள்லாம் பாடிக்கொண்டே இருப்பாங்க. இந்த விரதத்தை இருந்தால் செல்வ சௌபாகியமும் நம்ம நினைச்சதும் நடக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையும் இன்னைக்கும் நடக்கக்கூடிய விஷயமுமாவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த விரதத்தை இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வாட்டி ஔவையார் வந்து ஒரு ரொம்ப தாகத்தோட போயிட்டுருக்காங்க, வழியில் ஒரு நடந்து போயிட்டுருக்காங்க. போகும்பொழுது ஒரு வீடு தெரியுது, ஒரு சின்ன குடிசை. அங்கே போய் தண்ணி கேட்கலாம் அப்படின்னு ஔவையார் வந்து தண்ணி கேட்க போகிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் ஒரு கிழிஞ்ச ஆடையை சாற்றி கொண்டவளாக இருக்கிறாள். ஒரு நல்ல ஆடை கூட அவளுக்கு இல்லை. அப்பேற்பட்டவள்கிட்ட ஏமா உனக்கு என்னம்மா ஆச்சு, ஏன் இவ்வளோ ஏழ்மையில் இருக்க அப்படின்னு ஔவையார் கேட்குறாங்க. அப்போ அவ சொல்கிறா, இல்லை எனக்கு 7 அண்ணா தம்பிகள், அவர்கள் 7 பேரும் வந்து ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறாங்க, விவசாயத்துக்கு ஒரு பெரிய பணக்கார பண்ணையார்ட்ட. அவர் தர அரிசியை வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படி அரிசி தருவார். எங்கள் 7 அண்ணா தம்பிகளும் எனக்கு 7 படி அரிசி கொண்டு வருவாங்க. ஆனால் நான் அதை உடச்சி பார்த்தேன்னா ஒரு உலக்கு அரிசி, ஒரு படி அரிசி தான் எனக்கு கிடைக்குது. அதனால தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவள் வருத்தப்படுவா. அப்போ உங்கள் அண்ணன்களை எல்லாரையும் அந்த பண்ணையார் வந்து ஏமாத்துறாரு. நான் சொல்கிற ஒரு விரதத்தை இதை நீ இருக்கிறேன்னு உன்னுடைய சகோதரர்களுக்கு தெரிய வேணாம், நீ ரகசியமாக இந்த விரதத்தை உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி தேங்காயையும் அரிசி மாவு வெள்ளத்தையும் வச்சு தான் இந்த விரதத்தை இருக்கணும்னு ஔவையார் அந்த பொண்ணுக்கு அந்த விரதம் இருக்கிற வழியை சொல்லி ஆடி மாதமோ இல்லை தை மாதமோ மாசி மாதமோ வரக்கூடிய செவ்வாயில் இந்த விரதத்தை இருக்கணும்னு சொன்னதும் அந்த பொண்ணும் அந்த செவ்வாய்க்கிழமை ஒரு பயபக்தியோட அந்த விரதத்தை இருக்கிறாள். இருந்துட்டு வந்தவ மறுநாள் காலம்பரை இந்த அவங்க அண்ணா கொண்டு வந்த அரிசியெல்லாம் 7 படி அரிசி இருக்கும் இல்லையா, 7 படி நெல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உடச்சி பார்த்தா எப்பயுமே ஒரு படி அரிசி தான் கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு மட்டும் அப்படியே வீடு முழுக்க அரிசியாக வர அளவுக்கு அவ்வளோ அரிசி அவ்வளோ கிடச்சிதான். அப்புறம் என்ன, பெரிய செல்வந்தராகி அவங்க ரொம்ப நாள் நல்லா வாழ்ந்தாங்க அப்படின்னு கதை அப்படி போகும். அப்புறம் 7 பேருமே, அதாவது 7 அண்ணா தம்பிகள் ப்ளஸ் இந்த தங்கச்சி 8 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுபிக்ஷமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதையானது போகும். இந்த ஔவையார் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஔவையார் வந்து ஒரு சங்ககால பெண்பார் புலவர். ஔவையார் சங்ககால பெண்பார் புலவர் அப்படிங்கிறத விட அவங்க வந்து விநாயக பெருமானுடைய ஒரு தீவிரமான பக்தை. அதனால தான் ஒரு சிலர் இந்த ஔவையார் நோன்பு பண்ணும் பொழுது விநாயகர் அகவலையும் சேர்த்து படிப்பதாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை இந்த விரதத்தில் வந்து பண்ண நைவேத்தியமானது வந்து கொஞ்சம் மீந்திருச்சு, பெண்கள் சாப்பிடாமல் இருந்தது அப்படின்னா அது ஆண்களுக்கெல்லாம் கூட கொடுக்க மாட்டாங்க. ஆற்றுலையோ குளத்துலையோ இல்லாட்டினா ஏதாவது ஒரு நீர்நிலையிலையோ வீசிடுவாங்க. அப்படி ரொம்ப பயபக்தியோடு இருக்கக்கூடிய விரதமாக இந்த விரதமானது இருக்கிறது. ஆண்கள் இந்த விரதத்தில் ஏற்படுத்துகிற சத்தத்தை கூட காதால் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது ஏன்னு தெரில. இருந்தாலும் இந்த ஔவையார் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் திருவண்ணாமலையில் இருக்குது. அதாவது நான் சொல்கிற திருவண்ணாமலை விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை. நீங்க சிவபெருமான் கோவில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலைன்னு நினைக்க வேண்டாம். அந்த அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில இது வேற திருவண்ணாமலை. இங்க பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அதற்கு பக்கத்தில் ஔவையார் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கும் இன்றைக்கும் பெண்கள் மட்டும்தான் போகிறாங்க, ஆண்கள் அந்த கோவிலுக்கு போகிறதே கிடையாது. இந்த ஔவையார் ஆதி பகவன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருக்கு, அதாவது திருவள்ளுவருக்கு சகோதரி ஔவையார் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. திருவள்ளுவருக்கு சகோதரியாக ஔவையார் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் நம்ம தமிழ் நூட்களில் இல்லை. ஆதி பகவன்கிற 2 பேருக்கும் இவங்க குழந்தையாக பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆதியும் பகவனும் வந்து தேசாந்திரமாக போகக்கூடியவர்கள். அவங்க வந்து ஆதிக்கு வந்து குழந்தை பிறந்ததுமே அவங்க வந்து காட்டில் பயணிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த குழந்தையானது பிறக்கிறது. அப்போ ஔவையார் வந்து காட்டில் போயிட்டு இருக்கும்போது பிறந்த இந்த சின்ன குழந்தை, அந்த குழந்தைய வந்து பெண் குழந்தை, அதை வந்து எடுத்துகிட்டு போவோம் நம்மளுடைய அப்படின்னு பகவன்கிட்ட சொல்கிறாங்க ஆதி. இருந்தாலும் இல்லை நம்மளே வந்து தேசாந்திரமாக போகக்கூடியவர்கள், நமக்கே இந்த குழந்தை இதை எங்கேயே விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் ரொம்ப அழுதுகிட்டே அந்த இடத்துல குழந்தைய விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த குழந்தை ஒரு பாட்டு பாடக்கூடிய, கோவில்களில் பாடல்லாம் பாடுவாங்க இல்லையா, அப்பேற்பட்டவருடைய கைக்கு கிடச்சி அவர் தான் இந்த குழந்தைக்கு ஔவைன்னு பெயர் சூட்டி வளர்த்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மற்றொரு பக்கம் பார்த்தால் ஔவையார் என்பது பெயரே இல்லை, அது
வந்து சங்க காலத்திலே வாழ்ந்த பெண்பார் புலவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர் என்றும் சொல்லப்படுகிறது. அதில் இருக்கிற ஒரு ஔவையார் தான் இந்த ஔவையார் விரதத்தை நமக்கு தந்தவர் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. சரி, ஔவையார் விரதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் வீட்டில் இந்த ஔவையார் விரதம் நடக்குது அப்படின்னு பழக்கம் இருந்ததுன்னா அதை தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வாங்க. நாளை ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே வேறு ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் வெங்கட். நன்றி, வணக்கம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.